6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன்னுடைய சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவனுடைய மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றான். அன்பு தேவனுடைய பிள்ளையில, இன்றைக்கு பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கு காலையில் சிந்திக்க இருக்கிறதான காரியம், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு வெற்றி உள்ளதான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தேவன் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் உலகத்தில் உபத்திரம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதான தேவன், உலகம் மாமிசம் பிசாசை அவர் எப்படி ஜெயித்து எல்லா காரியத்திலும் அவர் ஜெயம் பெற்றாரோ அதே மாதிரி தம்முடைய பிள்ளைகளும் எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் வாஞ்சியமாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் தேவன் அதற்கு ஏற்ற வண்ணமாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயமாக வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவருக்குள்ளாக காணப்பட்டதான அநேகருடைய வாழ்க்கையில் என்னென்னா, சத்துருக்கு முன்பாக தலை குனிந்துட்டு, சத்துருக்கு முன்பாக வெக்கப்பட்டுட்டு, சத்துருக்கு முன்பாக நிந்திக்கப்பட்ட இப்படிப்பட்ட நிலைமையில தான் காணப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏதோ நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும், நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம், நம்முடைய நாம் பின்பற்றுகிறதான நாம் வணங்குகிறதான நம்ம உண்டாக்குறதான தெய்வம் அவர் ஒரு ஜெய கிறிஸ்து, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெற வேண்டும் என்றதான வாஞ்சையும் விருப்பமும் இல்லாதவர்களாக அநேகர் காணப்படுவது மிகவும் பரிதாபமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். என்னென்னா, கிறிஸ்துவுக்கு எங்களை என்னென்னா வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம், உபத்திரம் வரலாம், ஆனால் அதுலேயே நம்ம அமிழ்ந்து போய்விட மாட்டோம். அதில் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா வெற்றி சிறக்க பண்ண வைக்கிற தேவனாக காணப்படுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உங்களை என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் ஒரு ஆவிக்குரிய யூதனாக பார்த்திங்கன்னா வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தில் நாம் பார்ப்போமானால், அதாவது என்னென்னா, ஆமானை குறித்து நமக்கு தெரியும். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் உள்ளதான அந்த சம்பவங்கள், அது ஒரு நடந்த சம்பவம், அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அந்த ஆமான் பாருங்க, ஆமானை குறித்து ஆமானுடைய மனைவி ஒரு புறஜாதியாக ஒரு ஸ்திரீ அவள் சொல்கிறா, சிரேசி என்பவள் மொர்தெகாயை, அதாவது மொர்தெகாய் என்பவன் யூத குலமானால் நீ அவருக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறாள். அதாவது என்னென்னா, மொர்தெகாய் ஒரு யூத குலமாக அவன் காணப்படும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் நீ தாழ்ந்து போயின்னு. ஆமானுடைய போஸ்ட் என்ன, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். அந்த ராஜா என்ன, ஒரு நாட்டை அவன் ஆண்டான். அவன் பார்த்தீங்கன்னா 127 நாட்டை ஆண்டதான அகாஸ்வர ராஜா. அகாஸ்வர ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன் ஆமான். அடுத்து பார்த்திங்கன்னா அவனுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு பவர், 127 நாடுக்கும் எந்த காரியத்தையும் பார்த்திங்கன்னா செய்யக்கூடியதான அவ்வளோ தூரம் பவர் உள்ளதான அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு இடத்தில் இருக்கிறதான ஆமானை பார்த்து அவர் சொல்கிறா, நீ மொர்தெகாயோட வேலை என்னென்னா வாசல் காக்கிறவன், அவன் ஒரு காவலாளி, அவன் பாருங்க அவன் ஒரு வாட்ச்மேன் என்று சொல்லலாம். இப்போ என்னென்னா, நம்ம இங்கே உள்ளார உட்காந்துருக்குறோம், இப்போ கேட்டில் ஒருத்தர் இருக்கிறானே கேட் கீப்பரை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எப்படிப்பட்டவனா நம்ம நினச்சிக்கொள்ளுங்க. அவன் பாருங்க அவன் ஒரு காவலாளி. இவன் பார்த்திங்கன்னா அரசனுக்கு அடுத்தபடியாக உள்ளதான ஆமானுடைய மனைவி என்ன சொல்கிறான்னா, அதாவது என்னென்னா, அவன் ஒரு யூத குலமாக இருக்கும் பொழுது நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது எந்த சூழ்நிலை நிச்சயம் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்னா, இந்த மொர்தெகாய்க்காக வேண்டி 50 முழ
தூக்கு மரத்தை உண்டு பண்ண சொன்னதே யாருன்னா இந்த குரூப்பு தான். எந்த குரூப்பு? சிரேசி. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதியில் இருக்கும் சிரேசி. இதே அவனுக்கு அதாவது ஆமானுக்கு ஆலோசனைக்காரராக இருந்ததானே இவங்க தான் என்னென்னா அவனுக்கு என்னென்னா மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணு, அவனை நீ என்னென்ன தூக்கிட்டானா என்னென்னா பிரச்சனை இல்லை. காரணம் என்னென்னா இதில் பாருங்கள் ஒரு காரியத்தை, ஆமானுக்கு ஏன் மொர்தெகாய் மேலே இப்படிப்பட்ட அவன் ஒரு சாதாரண ஒரு வேலை, இவனுடைய போஸ்ட்டு அவ்வளோ உயர்ந்த போஸ்ட்டு, ஆனால் அவனுக்கு என்னன்னா இவன் மேலே எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொறாமை, இவ்வளோ பெரிய அதாவது ஜலசி அவன் மேலே எதனால் என்றால், அதாவது என்னென்னா இந்த ஆமான் பாருங்கள் அவன் ராஜா கூட சொல்லலை, ஆனால் இந்த ஆமான் என்னென்னா தன்னை வணங்க வேண்டும், தன்னை வணங்க வேண்டும் என்பது தான். தன்னை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஒரு யூதனாக இருந்தோம்னா நம்ம உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை எழுத்தின்படியாக யூதராய் நாம் இல்லாமல் இருந்தாலும் புறஜாதியாராகிய நம்மை பார்த்தீங்கன்னா உங்களையும் என்னையும் தேவன் ஆவிக்குரிய யூதர்களாக வைத்திருக்கிறார்கள். இந்த ஆவிக்குரிய யூதர்களாக வைக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போக மாட்டோம். இன்னும் ஒரு வழியில் சொல்ல போனால், அதாவது என்னென்னா சத்துருக்கள் முன்பாக நம்ம என்னென்னா தோற்கடிக்கப்பட்டு போய்விட மாட்டோம். சத்துருக்கு முன்பாக நமக்கு பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா ஜெயம் உண்டு என்பதை தான் அந்த புறஜாதி அவனுடைய மனைவியாகிய சிரேசி என்பவள் பார்த்திங்கன்னா அவனுக்கு சொல்கிறா. அதாவது என்னென்னா அவன் யூத குலமாக இருக்கும் பொழுது நீ எப்படினாலும் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவாய் என்று. பாருங்கள் அவனுடைய போஸ்ட் என்ன, இவனுடைய போஸ்ட் என்ன. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவளுக்கு பாருங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு, யூத குலமாக இருக்கும் பொழுது அவனை என்னென்னா எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாது என்பதை. இந்த காரியத்தில் ஒரு காரியத்தில் நம்ம நன்றாக அறியணும். இங்கே பாருங்கள் மொர்தெகாய் அவர்களை நமஸ்கரிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வணங்கவும் இல்லை என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆவிக்குரியர்கள் என்று சொல்லிக்கொள்கிறதான அநேகருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காரியம் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள் அநேகர் பெரியவங்களுக்கு முன்னாடி என்னென்னா காலில் விழுந்து வணங்குறது, இதுமாரி அவங்கள என்னென்னா நமஸ்கரிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா அது ஒரு விக்கிரகம், அது ஒரு தவறு என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாருடைய பாதத்தில் நம்ம விழ வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய யூதனாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கோ எந்த காரியத்தை சாதிப்பதற்கோ உங்களுக்கு மேலே உள்ளதான அஃபிஷியலில் உள்ளவங்களே ஒரு முக்கியமான ஆளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல என்னென்னா உங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்வதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்தீங்கன்னா செய்யவே கூடாது. ஏனென்றால் வேதவசனம் முழுவதும் சொல்லுது, அதாவது என்னென்னா அப்படி நீங்கள் ஒருவரை நீங்கள் வணங்குறீங்க, ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தரை தொழுது கொள்ளுறீங்க, இப்படிப்பட்ட காரியம் இல்லைன்னா அதெல்லாம் உலக வழக்கம். உலக வழக்கத்தில் அதுமாதிரி செய்கிறாங்க. அப்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் என்னென்னா தேவனை காட்டிலும் அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீர்கள். நம்ம என்னென்னா தேவன் ஒருவரை தவிர மற்ற எதுவுமே என்னென்னா நம்ம நமஸ்கரிக்க வேண்டாம், வணங்க வேண்டாம் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணம், நமக்கு கொடுக்கப்பட்டதான நியமம். வேதத்தில் கூட பாருங்கள் அறியாமல் பார்த்தீங்கன்னா சிலர் செய்ததை கூட பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதாவது கொர்நேலி என்பவன், கொர்நேலி பாருங்கள் இட்டாலியா பட்டணத்துக்கு அவன் பாருங்கள் பெரிய ஆள், அவன் ஒரு 100க்கு அதிபதி. அந்த பட்டணத்தில் உள்ளவன் அவன் பாருங்கள் தான தர்மம் ஜெபம்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி பிரியமாக இருந்தான். அவனுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. அப்போதைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இதுமாரி நீ என்னென்ன இதுமாரி பேதுரு என்று பெயர் கொண்டதான ஒருவன் இருக்குன்னா அவனை நீ அழைத்து அனுப்பு, அவன் என்னென்னா நீ செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் உனக்கு போதிப்பான்னு. அந்த பேதுரு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் மேலே உள்ளதான அன்பு நிமித்தமாக அந்த கொர்நேலி பாருங்கள் 100க்கு அதிபதியாக அவன் காணப்பட்டாலும் கொர்நேலி பட்டணத்தில் அவன் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தாலும் அவன் பாருங்கள் அவன் அதை ஒழுங்கு தொழுது கொள்கிறான். அப்போதைக்கு பாருங்கள் பேதுரு இந்த காரியத்தில் நீ செய்யாத,
ஆண்டவரை மாத்திரம் தொழுது கொள்ளுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அதை விரும்பலை. இன்றைக்கும் பாருங்கள், சில பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் கூட சிலர் அறியாமல் தெரியாமல் விழுந்தால் கூட அதை பார்த்திங்கன்னா பெருமையாக இன்றைக்கி டிவியில் போட்டு காண்பித்து கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்படி அறியாமல் தெரியாமல் புதிதாக புறஜாதியா மதத்திலிருந்து வந்தவர்கள் செய்கிறான்னா நம்ம என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா போதிக்கணும், இல்லை அப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்று. அதே நேரத்தில் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பாருங்கள், பரலோக காரியத்தை குறித்து எல்லாம் தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தினார். அவன் பாருங்கள் தூதனை வணங்கும்படிக்கு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், அதே நேரத்தில் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்வதற்காக அவன் பார்த்தீங்கன்னா பாதத்தில் விழும்புறான். அப்போதைக்கு பாருங்கள் தேவதூதனே சொல்கிறான், நானும் உன்னை மாரி ஒரு ஊழியக்காரன் தான், நீ இதுமாரி இந்த இதெல்லாம் நின்று என்னென்னா நீ என்னை தொழுது கொள்ளாதன்றான். பாருங்கள், தூதனை கூட என்னென்னா தொழுது கொள்ளாதன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா அவருக்கு உள்ள மகிமையை நான் எனக்குள்ள மகிமையை வேறொருவனுக்கு கொடேன் என்பது தான் பார்த்திங்கன்னா தேவனுடைய வாக்கு தத்துவம். அதே நேரத்தில் ஒருவேளை யோவான் எதனால் காலில் பாதத்தில் விழுந்திருக்கலாம்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா கர்த்தரே பார்த்திங்கன்னா தூதன் மாரி வந்திருக்க. ஆபிரகாமுடைய காரியத்தில் ஆதியாமத்தில் பார்க்கலாம், நிறைய இடத்துல பாருங்கள் தூதன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தரே டைரெக்டாக போனது. அவங்க என்னென்னா அறியாமல் இருந்தாங்க, தூதன் என்று அவங்க அறிந்து கொண்டிருந்தாங்க. ஒருவேளை அப்படி ஒருவேளை நினச்சி தான் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருவேளை பாதத்தில் விழுந்திருக்கலாம். ஆனால் அவன் தூதன் சொல்கிறான், என்னை தொழுது கொள்ளாத, நானும் உன்னை மாதிரி ஒரு ஊழியக்காரன் நான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய சப்ஜெக்ட் அது கிடையாது. இருந்தாலும் என்னென்னா அது வந்தது நிமித்தமாக இன்றைக்கி நிறையா பேர் அதை செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் பாருங்கள் பாத பூஜை என்பது எல்லாம் பாருங்கள் உலகத்தார் செய்கிறாங்க, நமக்கு அது கிடையவே கிடையாது. எனக்கு கூட தெரியும், ஒரு ஸ்கூலு பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, அதில் பார்த்திங்கன்னா இந்த 10th எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இதுமாரி ஒரு முக்கியமான ஒரு வர வைப்பாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் அவங்களுடைய காலில் விழுந்து தான் அந்த ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு போவோம், அதாவது பரீட்சை எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்பாக. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவேளை உலக பிரகாரமாக அப்படிப்பட்ட காரியங்கள் சிலர் இன்னும் உள்ள காலத்தில் அப்படிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள் பட்டம் வாங்குறப்ப நான் உன் கையில் வாங்க மாட்டேன்னா, நீ என்ன என்னை காட்டி நீ ரொம்ப இதாக உள்ளவனா, அதனால வேண்டி எதனால உன் கையில் நான் பட்டம் வாங்கணும்னு நின்று பார்த்தான். அவன் பேசாமல் அவன் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிச்சு. இதுமாரி அவன் விருப்பம், அவன் யார்கிட்டனாலும் பட்டத்தை வாங்கிட்டு போகிறான் சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கி உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா அப்படி போய்கொண்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், ஏதோ மூத்தவங்களை நம்ம கனம் பண்ணுறது வேறு, தாய் தாப்பனை கூட வணங்காதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. தாய் தாப்பனை கனம் பண்ணணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை, செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்யணும். அது தவறு, செய்யாமல் இருந்தோன்னா தவறு. அதை நம்ம விட்டுருவோம். அதே நேரத்தில் என்னென்னா காலில் விழுந்துட்டா எல்லா காரியமும் சரியாயிடுமா? அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பாருங்கள், இந்த ஆமானுக்குள்ளாக எலும்பினதான மொர்தெகாய் மேலே எலும்பினதான பொறாமை என்னென்னா, அவன் என்னென்னா தன்னை வணங்கவில்லை, தன்னை நமஸ்கரிக்கவில்லை. இதே பிரச்சனை தான் என்னென்னா தானியலுக்கும் எழும்புனுச்சு. தானியலுக்கும் பாருங்கள், அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக அவன் என்னென்னா வணங்கவும் இல்லை, அதை என்னென்னா நமஸ்கரிக்கவும் இல்லை. அது நிமித்தமாக அவன் அநேக பிரச்சனை இல்லை. ஆனால் தானியல் நின்று பார்த்தான். தானியலுக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் அவன் ஒரு யூதனாக காணப்பட்டது நிமித்தமாக தோற்று போகவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒருவேளை தேவன் பார்த்திங்கன்னா உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா நம்ம எழுத்தின்படியான யூதனாக நாம் காணப்படவில்லை, காணப்படாமல் காணப்பட்டாலும் நம்ம பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய யூதனாக உங்களை என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கார். நம்ம மற்றவருக்கு முன்பாக எந்த சூழ்நிலையில் தாழ்ந்து போக மாட்டோம், எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா தோல்வி அடைய மாட்டோம், எந்த சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு யூதனாக நாம் காணப்பட வேண்டும். முதலாவதாக நாம் யூதனாக காணப்பட வேண்டுமானால் நமக்குரியதான கேட்டகரி, நமக்குரியதான காரியங்கள் என்ன என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா யூதன் என்பவன் பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் உள்ளவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9லேருந்து 14 வசனம் வரை சொல்லப்பட்டிருக்குது. அதில் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும்
பணத்திற்கு அந்நியன் எடுத்து கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று, அதாவது இந்த விருத்த சேதனத்தை குறித்து பார்த்திங்கன்னா தேவனாகிய கர்த்தர் பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டது. அதாவது இது என்னென்னா, உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான நியமம். நீங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிறகு ஆண் பிள்ளைகளை எல்லாம் 8ஆம் நாளில் நீங்கள் என்னென்னா விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை போன வாரத்தில் கூட என்னென்னா ஜோனாஸ் வர்ஷிப் எடுக்கும்பொழுது இந்த காரியத்தை கொஞ்சம் டச் பண்ணாப்புல. அதாவது என்னென்னா இதுமாரி விருத்த சேதனத்தை குறித்து ஆண்டவர் இது பண்ணியிருந்தார், மோசையை அழிக்க பார்த்தாருன்னு. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கும். அதாவது என்னென்னா மோசையை பார்த்திங்கன்னா தேவன் அழிக்க பார்த்தாரு. அந்த நேரத்தில் என்னென்னா அவனுடைய மனைவி இதுமாரி பிள்ளையினுடைய விருத்த சேதனம் பண்ணி அதை அவனுடைய காலுக்கு நேராக எரிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொன்னது நிமித்தமாக 4ஆம் அதிகாரம் பின்பக்க நடுவில் வரும். அதாவது என்னென்னா இந்த மோசை பார்த்திங்கன்னா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். மோசை பார்த்திங்கன்னா அவன் தேவ பர்வதம், அதாவது என்னென்னா ஓரை பர்வதத்தில் வரும்பொழுது ஒரு சூரியச்செடி, பச்சையாக உள்ள சூரியச்செடி எரிகிறது. அதை பார்க்க வரும்பொழுது தேவன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மோசையை கூப்பிடுறாரு, மோசேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் தேவன் நன்றாக தெரிந்து வைத்திருக்கார் என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். பாருங்கள், மோசை அதுக்கு முன்னாடி கர்த்தரை முகமாக பார்த்தானா? மோசை எங்கேயாச்சும் பேசினதாக இருக்கிறா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் மோசை ஆடு மேய்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துட்ட அவன் பார்க்க வரும்பொழுது தேவன் பார்த்திங்கன்னா மோசே என்று பார்த்திங்கன்னா பேரை சொல்லி கூப்பிடுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், மோசைக்கு யார் பேர் வச்சது? மோசைக்கு பேர் வச்சது பார்த்திங்கன்னா பார்வோனுடைய குமாரத்தி. இவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி இவனுக்கு மோசே என்று பேர். அன்பு தேவனுடைய பிள்ளைய யார் பேர் வச்சாலும் சரி, உங்களுடைய பேரை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் அறிந்திருக்கிறார். இந்த வாரத்தில் நமக்கு என்னென்னா வாக்குத்தத்த வசனமே அதான். அதாவது என்னென்னா, அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னோட பேரை எல்லாம் என்னோட உள்ளங்கைகளில் உளி வெட்டாக பார்த்திங்கன்னா வரைந்து வைத்திருக்கிறான்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அநேகருக்கு கூட தெரியலாம், அநேகர் கூட நினைக்கலாம். நம்ம டிவியில் கூட பாருங்கள், அந்த கையில் பேர் எழுதின மாதிரி இருக்கும். மிஞ்சி போனால் அதில் நம்ம என்னென்னா ஒரு 100 பேர் தான் இருக்கும்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைய உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல வருகிறேன். அதாவது என்னென்னா, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்ம மொபைலில் மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டு என்ன A4 சைஸுக்கு இருக்கா, இல்லாட்டி என்னென்னா இல்லை ஒரு லீகல் சைஸுக்கு இருக்கா? இவ்வளோண்டு மெமரி கார்டில் எவ்வளோ காரியத்தை நம்ம ஏற்றுறோம். அப்படின்றப்ப ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக, அதாவது என்னென்னா ஹார்ட் டிஸ்க்கு தானே இப்போ காண போச்சுனாங்க. ஹார்ட் டிஸ்க்குள்ளார அவரோட ஒரு ஹார்ட் டிஸ்க்குன்னா ஒரு கை அளவு தான் இருக்குது. அதுக்குள்ளார எவ்வளோ காரியத்தை நம்ம ஏற்றுறோம், எவ்வளோ தான் மெமரி பண்ணுறோம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய சர்வ வல்லமையுடைய கரத்துக்குள்ளார நம்ம சிலருக்கு என்னென்னா சந்தேகம், இத்தனை 1000 பேர்த்து பேரை உள்ளாரையாக இருக்கும், நம்ம பேரெல்லாம் ஏற்றிருப்பாரான்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதுதான் பார்த்திங்கன்னா கண்டு விசுவாசிப்பது. தோமாட்ட சொன்ன மாரி, அதாவது என்னென்னா, அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு என்னென்னா கண்டு விசுவாசிப்பதற்கு தான் காக்கையை பாரு, குருவியை பாரு, அது விதைக்கலை அறுக்கலை, இப்படின்னாலும் என்னென்னா தேவன் மேலே விசுவாசம் வைப்போமான்னு. அதுக்காக தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டு விசுவாசிப்பது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இவ்வளோண்டு ஒரு சின்ன மெமரி கார்டுலேயே அவ்வளோ காரியத்தை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும் பொழுது, ஏன் தேவனுடைய கருத்துக்குள்ளாக உங்களுடைய பேரையும் என்னுடைய பேரையும் ஒளிவிட்டாக அவர் ஏன் வரைந்து வைத்திருக்க முடியாது என்பதை நீங்கள் நன்றாக நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இங்கே பாருங்கள், மோசையினுடைய பேரை கூப்பிட்றாரு. அதாவது அந்த இடத்துல என்னென்னா, அதாவது விருத்த சேதனம் என்ன என்றாலே பார்த்திங்கன்னா உடன்படிக்கை. அது பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். என்ன உடன்படிக்கைன்னா, கர்த்தரின் தேவன் என்பதை உடன்படிக்கை. அதுதான் அதில் பாருங்கள், அதை தான் சொல்லியிருப்பார், கர்த்தரின் தேவன். அதுதான் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை. நான் தான் உனக்கு தேவன்றதை பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இதை என்னென்னா மோசை என்னென்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது மோசை லேவி கோத்திரத்தான்
மோசேக்கு இந்த விருத்த சேதனத்தை குறித்து நன்றாக தெரியும். மோசேக்கு என்னென்னா விருத்த சேதனம் மோசே பண்ணப்பட்டவன் தான். காரணம் என்னென்னா அவன் பார்த்திங்கன்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் பாருங்க 3 மாதமாக வீட்டில் ஒளித்து வைக்கப்பட்டவன். அப்படின்றப்ப 8ஆம் நாளில் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணியிருப்பாங்க எப்படியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் மோசே என்னென்னா தன்னுடைய மகனுக்கு அவன் பண்ணியிருக்கணும். அவனும் பார்த்திங்கன்னா அதை பண்ணாமல் அதை விட்டது நிமித்தமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. உடனே பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா அவனுடைய மனைவி, நாணமான ஒரு மனைவி, அவள் பார்த்திங்கன்னா உடனே ஒரு கற்கான கல்லை எடுத்து பார்த்திங்கன்னா மகனுடைய நுனித்தோலை வெட்டி, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று பார்த்திங்கன்னா எரிந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்திங்கன்னா அவன் அந்த இடத்துல பார்த்து கொள்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதாவது என்னென்னா இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அதாவது என்னென்னா விருத்த சேதனம் பையனுக்கு பண்ண வேண்டியது ஏன்னா மோசையினுடைய காரியம். மோசே அதை என்னென்னா விட்டு விட்டான். ஒருவேளை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தவறு இருக்கலாம், என்ன நினச்சுன்னு தெரியாது. ஆனால் என்னென்னா அது நிமித்தமாக பாருங்கள் மோசே மேலே பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா கோவப்படுறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்து அது காரியத்தில், அதாவது என்னென்னா பழைய ஏற்பாட்டில் கர்த்தரின் தேவன் என்று உடன்படிக்கை, நம்ம என்னென்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். ஞானஸ்நானத்தில் என்னென்னா நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, என்னென்னா தேவன் தான் என்னுடைய தேவன்னு சொல்லி நம்ம என்னென்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம நல் மனசாட்சியின் உடன்படிக்கை நம்ம பண்ணுறோம். அதுதான் பேதுரு அவர் சொல்கிறார், மாம்சாலுக்கு இணைக்குதலாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று ஞானஸ்நானத்தை குறித்து அவர் அங்கே சொல்வதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம என்னென்னா செய்ய வேண்டிய காரியத்தை அந்தந்த நாட்களில் நம்ம என்னென்னா போதித்து நம்ம என்னென்னா கரெக்டாக நம்ம செய்யணும். அனைவரோட வாழ்க்கையில் என்னென்னா பிள்ளைங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் விட்டுறாங்க. அதில் அதை குறித்து என்னென்னா பிள்ளைகளுக்கு நம்ம என்னென்னா போதிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் அது அதனுடைய விருப்பத்தின் பிரகாரமாக அது எடுப்பதற்கு தேவனை என்னென்னா சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்நானத்தில் அவரோட கூட என்னென்னா அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அதுதான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்ப்போம்னா அதாவது என்னென்னா அது எழுத்தின்படியான விருத்த சேதனம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அதாவது என்னென்னா உள்ளான இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் என்று ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வதை நம்ம நன்றாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதலா புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தை செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் பாருங்க ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் என்று சொல்லப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதாவது என்னென்னா ஆவியின்படி இருதயத்தில் நமக்கு என்னென்னா அந்த விருத்த சேதனம் உண்டாக வேண்டும். இது என்னென்னா பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படியான விருத்த சேதனம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அதை எதிர்பார்ப்பது கிடையாது. தேவன் என்னென்னா இருதயத்தை உண்டாகிறதான விருத்த சேதனத்தை பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா பாவமான காரியங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரியதான எல்லா காரியங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா பாவங்களை, அதாவது விருத்த சேதனம் பண்ணுகிறவன் பாவங்களை விட்டு அதாவது பாவங்களை விட்டோ இந்த பண்ண ஏதோ அப்படி தான் ஒரு வசனம் வரும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வச்சிங்களேன். அல்லாமல நீங்கள் கிறிஸ்துவை பற்ற விருத்த சேதனத்தினாலே பாருங்கள் மாம்சத்துக்குரிய பாவ சரீரம், அதாவது என்னென்னா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதுனால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நீங்கள் பெற்றீர்கள். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் நம்ம பெற்றோம். அதாவது என்னன்னா நம்முடைய
அதாவது என்னென்னா கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாம்ச கிரியைகளை எல்லாம் நாம் அழிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அதாவது என்னென்னா நம்ம மாம்சத்தின அதாவது இருதயத்தில் காணப்படுகிறதான அந்த இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல் அந்த இருதயத்தில் காணப்படுகிறதான மாம்ச சுபாவங்கள் மாம்ச காரியங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதெல்லாம் நாம் அழிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா மார்க் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதில் 21ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 காரியத்தை பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, அதாவது என்னென்னா போஜனத்தை சாப்பிட்றதுனால ஒருத்தன் தீட்டுப்பட மாட்டான். அது எல்லாம் என்னென்னா மனுஷனுக்குள்ளார இந்த புறப்படுகிற காரியம் தான் தீட்டுப்படுத்த. மனுஷனுக்குள்ளார இந்த புறப்படுகிற காரியம் என்னன்னா இந்த இருதயத்தில் உள்ள மாம்ச சுபாவங்களை அவர் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசை. ஒருவேளை நம்ம சொல்லலாம் விபச்சாரம் வேசித்தனம் எனக்குள்ளார இல்லைன்னெலாம், கொலைபாதகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் களவுகள், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண்ணு, தூஷணம், பெருமையும் மதிகேடும், இப்படிப்பட்ட காரியம்லாம் பார்த்திங்கன்னா புறப்பட்டு வரும். இதை நம்ம என்னென்னா விருத்த சேதனம் பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா இருதயத்தில் காணப்படுகிற மாம்சத்தின் காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் பண்ணுவது. அன்பு தேவனுடைய பிள்ளையா, இப்படிப்பட்ட விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக நம்ம காணப்பட்டால் தான் நாம் ஒரு ஆவிக்குரிய யூதர்களாக நம்ம காணப்பட முடியும். இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளார இருப்பது நிமித்தம்தான் நம்ம என்னென்னா அநேக சத்துருக்கள் முன்பாக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா சிறுமைப்படுத்தப்படுகிறோம், தோற்றப்போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம என்னென்னா ஒரு யூதர்களாக நம்ம என்னென்னா ஆவிக்குரிய ஒரு யூதனாக காணப்பட முடியாத ஒரு நிலைமையாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நம்மளை என்னென்னா மரித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்னு நினைக்கிறோம். அதில் பாருங்கள், அதாவது என்னென்னா 13ஆம் வசனத்தில் உங்கள் பாவங்களினாலும் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் பாருங்கள் அப்படிப்பட்டவர்களை வேதம் மரித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களையும் இப்போ என்னென்னா அந்த விருத்த சேதனம் நம்ம பண்ணப்பட்டவர்களாக காணப்படும் பொழுது நம்ம என்னென்னா உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட காரியத்தில் பாவத்தினால அதனால எல்லாம் நம்ம என்னென்னா மரித்தவர்களாக நம்ம காணப்பட்டோம். நம்முடைய ஆத்மா பார்த்த என்னென்னா ஒரு மரித்த நிலைமையில் காணப்பட்டது. ஆனாலும் இப்படிப்பட்டதான இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனத்தின் நிமித்தமாக இன்றைக்கி என்னென்னா உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட சுபாவங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு நம்ம அறுத்தெறிவோமானால், அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்ம விட்டு எடுத்து போடுவோமானால், நமக்கு எதிராக எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் அவர்கள் தான் நம்ம பார்த்திங்கன்னா சிறுமைப்பட்டு போவார்களை ஒழிய நம்ம எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் பெற முடியும். நம்ம ஒரு ஆவிக்குரிய யூதனாக நாம் நிற்கும் பொழுது எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தைரியமாக நிற்கலாம். நம்ம அவனுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா சிறுமைப்பட்டு போக மாட்டோம். அதாவது இந்த மொர்தெகாயை போல பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம் பெறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேலையில் பார்த்திங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் நம்ம என்னென்னா மாம்ச சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம தேவனுக்கு முன்பாக இருதயத்தில் உண்டாகும் அந்த விருத்த சேதனத்தை மூலமாக நம்ம என்னென்னா அதையெல்லாம் அறுத்தெறிந்திருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் எப்படிப்பட்ட சுபாவத்தை நம்ம காணப்படுகிறோம், அது நிமித்தம் தான் நம்ம என்னென்னா சத்துருக்கு முன்பாக தோற்று போகிறோம். நம்மளால் ஜெயம் பெற முடியவில்லை. நம்மளால் என்னென்னா ஆவிக்குரிய ஒரு யூதனாக நம்மளால் நிற்க முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஒரு ஆவிக்குரிய யூதனாக காணப்படும் பொழுது இப்படிப்பட்டதான மாம்ச சுபாவத்தை எல்லாம் நம்ம என்னென்னா அழிக்கிறவர்களாக பார்த்திங்கன்னா நம்ம காணப்பட வேண்டும். இன்னொரு இடத்துல கூட கலாச்சாரத்தில் கூட அவர் சொல்கிறார் என்னென்னா அன்பினால், அதாவது
விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, ஆனால் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே சொல்லி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா ஏதோ ஒன்று ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் பாருங்கள். இதுதான் நம்ம என்னென்னா எழுத்தின்படியான விருத்த சேதனத்தினால ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. நம்ம கிறிஸ்து வந்தது பிற்பாடு எழுத்தின்படியான விருத்த சேதனத்தை தேவன் நிறுத்தினா இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனத்தை பார்த்தீங்கன்னா தேவன், அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாக காணப்படுகிறதான விருத்த சேதனம் என்பது இருதயத்தில் உண்டாகிறதாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு யூதனுக்குள்ளதான ஒரு அடையாளம் என்னென்னா, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா யூதர்கள் வேத பிரமாணங்களை பார்த்திங்கன்னா அறிந்தவர்களாக காணப்படுவார்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களா. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைல, அதாவது என்னென்னா இரண்டாவதாக பார்த்திங்கன்னா யூதர்கள், அதாவது யூதனுக்குடைய அடையாளம் என்னென்னா அவன் என்னென்னா வேத பிரமாணத்தை அறிந்தவனாக காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா யூதர்களுடைய வழக்கம் என்னென்னா, அதாவது அவங்கள்ட்ட உள்ள பிள்ளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 12 வயதுக்குள்ளாக பார்த்திங்கன்னா அந்த யூத பிரமாணத்தை எல்லாம் கற்று தேறினவர்களாக காணப்பட வேண்டும். அவங்களுக்குள்ளதான இந்த பிரமாணம், நியாய பிரமாணம், 10 கட்டளைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நன்றாக அவங்க கற்று தேர்ந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா 12 வயதுக்குள்ளாகவே இந்த பஞ்சாகமம், ஆதி ஆகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாகமம் என்றதான பெயர். இதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க என்னென்னா தரவு பண்ணி வச்சுருப்பாங்க பிள்ளைகளுக்கு. 12 வயதுக்குள்ளாக அவங்களுக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு தரவு பண்ணி அவ்வளோ தூரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா நல்ல மனப்பாடமாக இருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக அவங்க என்னென்னா காணப்பட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கி என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா அந்த வேத பிரமாணத்தை நம்ம அறிந்தவர்களாக காணப்படுகிறோமா? இன்றைக்கு அநேகருக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ வருட கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு வசனம் கூட பார்த்திங்கன்னா சரியாக அவர்களுக்கு என்னென்னு தெரிவதில்லை. சிலர் பார்த்திங்கன்னா வேதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், ஆனால் வேதத்தை பார்த்திங்கன்னா வாசிப்பதே கிடையாது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேதத்தையே தொடர்றதே கிடையாது, ஏன்னா மொபைல் இருக்கிறது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன தான் மொபைலில் பார்த்தாலும் அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா மனப்படமாக இருக்காது, ஒரு ஞாபகமாக இருக்கவே இருக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த வேத பிரமாணத்தை அவர்கள் யூதராக காணப்பட்டது நிமித்தம்தான் அவங்க பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே இன்னும் பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா இந்த வேத பிரமாணத்தை அவங்க அறிந்தது நிமித்தம்தான். பாருங்கள், அந்த வேத பிரமாணத்தை கற்று தேர்ந்து அதையே அறிந்த யூதராக காணப்பட்ட டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற யூதன் தான் பார்த்திங்கன்னா அணுகுண்டை கண்டுபிடிச்சது. பாருங்கள், அவங்களுக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட நானும். அதேமாரி பார்த்திங்கன்னா டெல்லர் என்றதான ஒரு யூதன் தான் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் குண்டை கண்டுபிடிச்சது. அதேமாரி கோகின் என்றதான ஒரு யூதன் தான் பார்த்திங்கன்னா நியூட்ரான் குண்டை கண்டுபிடிச்சது. இன்னும் பாருங்கள், கண்டுபிடிப்புள்ள அதிகமான கிறிஸ்தவர்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமான கண்டுபிடிப்புகளை, அதிகமான இல்லை எல்லா கண்டுபிடிப்புமே கிட்டத்தட்ட அவங்க தான். காரணம், அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் கிடச்சிச்சு, இப்படிப்பட்ட அறிவு எங்கே கிடச்சிச்சு, இப்படிப்பட்ட புத்தி எங்கேருந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு, அவங்க எல்லாம் வேத புஸ்தகத்தை வாசித்து படித்தது நிமித்தம் தான் பார்த்திங்கன்னா அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்டதான அறிவு. இன்றைக்கும் பாருங்கள் கண்டுபிடிப்பில் எல்லாம் பாருங்கள் கிறிஸ்டியன் பேராக தான் இருக்கும். ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சவன் யார்? ஸ்டீபன்சன் தான். அவன் பாருங்கள், அவர் ஒரு கிறிஸ்டியனு. இப்படி பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்து நீராவி இன்ஜினுக்கு அடுத்தாப்பில் டீசல் இன்ஜினை கண்டுபிடிச்சானுங்க. அது யார்? ரூல்டால்ஃப் டீசல்ன்றவன். அவர் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டியன். இப்படி பார்த்திங்கன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்த்திங்கன்னா வேத பிரமாணத்தை அறிந்தவர்கள், எல்லாம் வேதத்தை வாசித்தவர்கள், அதாவது வேதத்திலே தேறினவர்கள். பாருங்கள், சந்திர மண்டலத்தில் போய் இறங்குனது யார்? எல்லாம் பார்த்திங்கன்னா அவனுங்க தான். இன்றைக்கி நம்ம என்னென்னா அவன் வேண்டாம் இவன் வேண்டான்னு நம்ம சொன்னோன்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி தட்டிக்கிட்டு நம்ம பாட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது தான். உதாரணத்துக்கு சொன்னோன்னா இன்றைக்கி பாருங்கள்,
கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார 1 ஏக்கர் இதை பார்த்திங்கன்னா உழுது தள்ளி கீழே உள்ள மண்ணை மேலே உள்ள மண்ணெல்லாம் கீழே கிளச்சி எடுத்து பேத்து தள்ளி அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டுபிடிச்சி அவ்வளோ தூரம் மிஷினரிஸில் இது பண்ணுறாங்க. இப்போ இந்த கண்டுபிடிப்பு இல்லைன்னா நம்ம என்னென்னா இன்னும் நீட்டமாக ஒரு கோடை போட்டுகிட்டே இருப்போம். அதுதான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். இன்றைக்கி பாருங்கள், அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புலாம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் வேதம் தான். அதனால தான் என்னென்னா நம்ம சிறு பிள்ளையிலேயே என்னென்னா வேதவசனத்தை படிங்க, வேதவசனத்தில் தேருங்க. அதில் தேர்னாவே உலக அறிவும் கிடைக்கும். எல்லா அறிவும் எல்லா ஞானத்திலையும் பார்த்திங்கன்னா தேறினவர்களாக பார்த்திங்கன்னா காணப்படலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரேல் என்றதான ஒரு தேசம் மட்டும் தனியாக நிற்கிது. சுற்றி பார்த்திங்கன்னா அவங்கள இருக்கிறதான எல்லா கண்ட்ரியும் பார்த்திங்கன்னா எதிராக உள்ள கண்ட்ரி பாருங்கள். நடுவில் ஒன்று தான் இருக்குது, சுற்றி நிற்கிறதெல்லாம் எதிரி. ஏன் அடிக்க முடியல? காரணம் அவங்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட நாணம் எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுக்கறது? தேவன் கொடுக்கறது. இப்போ கூட பாருங்கள், இப்போ சமீபத்தில் கூட இப்போ தான் போன வாரத்தில் தான் நின்று இருக்குது. அந்த இதுலேயும் பாருங்கள், அப்போவும் அவனுக்கு எதிராக பார்த்திங்கன்னா குண்டை போட்டு நிறையா பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஆனால் குண்டை போட்டு இப்போ அவன் பிடிச்சது பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர் சதுரடியான். அதாவது என்னென்னா சுற்றி உள்ள நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 3 நாடோ என்னமோ, லெபனான், இதுமாரி சிரியா, இவனுங்கெல்லாம் குண்டை போட்டு இப்போ என்னென்னா அமைதி பேச்சுவார்த்தையில் என்னென்னா அதை கொடுன்னு இவங்க என்ன கொடுக்க மாட்டேன்டான். நீ சண்டைக்கு வந்தால் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா, அவ்வளோதான். அப்படி தான் பார்த்திங்கன்னா அவனோட தேசமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை. சண்டைக்கு காரணம் என்னென்னா, சண்டைக்கு போய் சின்னோண்டு இருந்த தேசம் பார்த்திங்கன்னா இருக்க பெருசாகிட்டே வருது. அதை நீ விட்டுட்டு போன்னு சொன்னால் அவன் என்னென்னா விட மாட்டேன். நீ எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்த? நீ எதுக்கு வந்துட்டு என்கிட்ட விட்டுட்டு போயிட்ட? நீ பாருங்கள், சுற்றி நடுவில் இருக்கான். ஆனால் அவனை பார்த்திங்கன்னா அடிக்க முடியல. லாஸ்ட் வேர்ல்டு வாரே பார்த்திங்கன்னா அவனுக்கு எதிராக தான் எழும்பும். அவனுக்கு சப்போர்ட்டாக ஒரு சில நாடு சேரும். அதே நேரத்தில் அவனுக்கு எதிராக மீதி எல்லா நாடும் ஒன்றா சேரும். இதுதான் நான் பார்த்திங்கன்னா கடைசி வேர்ல்டு வாரே. அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்ட நாணத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறாரு. அவன் பாருங்கள் எதிர்த்து தான் நிற்கிறான். அவன் பாருங்கள் தாழ்ந்து போகவில்லை. அவன் பாருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கிறான். அவன் ஒரு எழுத்தின்படியான ஒரு யூதனாக காணப்பட்டாலும் அவனுக்கும் பார்த்திங்கன்னா தேவன் அனுக்கிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய யூதனாக நீங்கள் காணப்படும் பொழுது நீங்கள் மற்றவருக்கு முன்பாக தாழ்ந்து போகத்தக்கதான வகையில், நீங்கள் வெட்கப்படத்தக்கதான வகையில், நீங்கள் நிந்திக்கப்படத்தக்கதான வகையில், நீங்கள் தோற்று போகத்தக்கதான வகையில் தேவன் எப்படி விட்டுவாரா? தேவன் நிச்சயமாக விடமாட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா, நம்ம ஆவிக்குரிய யூதனாக நம்ம என்னென்னா ஒரு வேத வசனங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா கற்றுக்கொண்டவர்களாக நம்ம என்னென்னா காணப்பட வேண்டும். எஸ்ராவை எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட அருளிய மோசையின் வேத பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாக காணப்பட்டானா. எஸ்ரா பாருங்க, அது தேறின வேத பாரகனாக காணப்பட்டது நிமித்தம் தான் அவங்களுடைய காரியத்தை நிமித்தமாக யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் போன இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க தலை குனியவே இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிமிர்ந்து தான் நிற்கத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்தார். அப்போ பாருங்கள், எஸ்ராவை குறித்து பாருங்கள், அதாவது என்னென்னா வேத பிரமாணத்தில் தேறினவனா காணப்பட்டான். அதை வாசிங்க. அதனால தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அல்லிய மோசேயின் வேத பிரமாணத்தை தேறின வேத பிரமாணமாக காணப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் பாருங்கள், அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா கொடுத்தான். பாருங்கள், இஸ்ரேலின் தேவாலயம் பார்த்திங்கன்னா இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு புறஜாதியா தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது நிமித்தமாக அந்த ஒரு புறஜாதியா ராஜாவாகிய அர்த்தசிஸ்டா பாருங்கள் எல்லா காரியத்தையும் கொடுத்து மறுபடியுமாக எல்லாரையும் அனுப்பிவிட்டு கூட யார் யார் போகிறாங்களோ எல்லாரையும் நீ கூட்டிகிட்டு போய் தேவாலயத்தை பார்த்திங்கன்னா கட்டி மறுபடியுமாக பார்த்திங்கன்னா அவன் அந்த எருசலேம் பால் கடிப்பை எல்லாம் பார்த்திங்கன்னா சரி பண்ணுறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய காரணம் என்னண்டா, அவன் தேடின வேதபாரகனாக இருந்தது நிமித்தமாக கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்துச்சு. நம்ம வேதத்தை நல்லா வாசித்து வேத பிரமாணம் நமக்குள்ளே காணப்படுமே. ஆனால் கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கரத்தை குறித்து எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கோம் இந்த வருஷத்தில். ஆனால் அந்த கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்துச்சுன்னா
நமக்கு எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஜெயம்தான். எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா தோற்று போக மாட்டோம். ஒருவேளை அநேக நெருக்கம் வரலாம், உபத்திரம் வரலாம், அநேக பாதையின் வழியாக கடந்து போகலாம். இந்த யூதர்கள் பார்த்திங்கன்னா சிதறடிக்கப்பட்ட பொழுது பாபிலோனுக்கெல்லாம் அடிமையாலாம் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நாள் கிடையாது. ஒரு 70 வருஷத்தில் மறுபடியும் பார்த்திங்கன்னா தேவன் எல்லாரையும் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொண்டு வந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா யூதன் என்று சொல்லிக்கொள்கிறதான, ஆவிக்குரிய யூதன் என்று சொல்லிக்கொள்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் வேத பிரமாணங்களை கற்று தேறினவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது நம்ம எந்த காரியத்தில் யாருக்கு முன்பாகவும் நம்ம என்னென்ன தோற்று போக மாட்டோம், ஜெயம்தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து முடித்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா யூதர்களை பின்பற்றி பார்த்திங்கன்னா அநேகர் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா யூதர்களை பின்பற்றி, அதாவது என்னென்னா ஒரு யூதனை பின்பற்றி 10 பேர் வருவாங்களாம். சகரியா 8:23 சொன்னாங்களே, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரர்கள் அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகிய உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்ட்டு 10 புறஜாதியார் மனுஷர் வருவாங்களாம். இங்கே என்னென்னா வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது என்னென்னா ஒரு மனிதனுடைய சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு 10 பேர் வரக்கூடியதான நிலைமையில் பார்த்திங்கன்னா அந்த யூதனுடைய காரியங்கள் காணப்படும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்ல வேண்டுமானால், அதாவது என்னென்னா அவனுடைய சாட்சியின் ஜீவியம் அப்படி காணப்படுமா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய யூதனாக காணப்படுகிறதானே நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்த்து எத்தனை பேர் நம்ம பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்த்து இந்த கர்த்தரும் வேண்டாம், இந்த தேவனும் வேண்டாம், இந்த சபையும் வேண்டான்னு போய்கொண்டிருக்கிறாங்களா? அதே நேரத்தில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அதே நேரத்தில் உங்கள் தேவன் தான் மெய்யான தேவன். உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சாட்சியாக எங்களுக்கு என்னென்னா அநேக காரியங்கள் புரிகிறது என்று எத்தனை பேர் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்த்து நம்மை பின்பற்றி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், அநேக குடும்பங்களில் அநேகர் ரட்சிக்கப்படாத காரணமே ரட்சிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை நம்ம இழந்து போவதை நிமித்தமாக அவர்களே பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட முடியவில்லை. உங்களுடைய உற்றார் உறவினர், இன்னும் இனஜன பந்துக்கள், இன்னும் உங்களை காண்போர், உங்களோடு வேலை பணிபுரிகிறவர்கள், இன்னும் மற்றவர்களை எல்லாம் நம்மளை என்னென்னா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம கிறிஸ்துக்குள்ளாக நல்ல ஒரு சாட்சியின் ஜீவியம் உடையவர்களாக காணப்பட்டால் புறஜாதியார் 10 பேர் நம்மளை பார்த்திங்கன்னா பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய தேவன் தான் பெரிய தேவன், அவருக்கு நிகரான யாரும் கிடையாதுன்னு எப்படி தானியேல் சிங்கக்கபியில் போட்ட பிற்பாடு அந்த ராஜா சொன்னான்னா, அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்த்து அநேகர் என்னென்னா நம்மளை பின்பற்றி வரணும். இன்றைக்கி ஆவிக்குரிய யூதனாக காணப்படுகிறதான நமக்குள்ளாக எப்படிப்பட்டதான சாட்சியின் ஜீவியம் காணப்படுகிறது என்பதை நம்ம நன்றாக யோசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய வேதத்தில் பாருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒரு ஆவிக்குரிய யூதனாக காணப்பட்டால் நம்மை பின்பற்றி புறஜாதியார் இப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் 10 பேர் பார்த்திங்கன்னா நம்மை பிடித்து என்னென்னா உங்கள் தேவன் தான் பெரிய தேவன் என்று சொல்லத்தக்கதான வகையில் பார்த்திங்கன்னா வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா இன்றைக்கி அநேகரை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அதாவது என்ன சபைக்கு வரும் பொழுது பார்த்திங்கன்னா தேவதூதர்களைப் போல காணப்படுகிறது. அதே நேரத்தில் சபையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சொல்ல ஆசைப்படல, பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்குள்ளே காணப்பட்டால் எப்படி 10 பேர் நம்மளை பின்பற்றி வருவான். அதுமாரி உங்களுடைய தேவன் தான் நல்ல தேவன், உங்களுடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம சொன்னாலும் எப்படி நம்மளை பின்பற்றி வருவான். இங்கே வரும்பொழுது தேவதூதர்களைப் போல
காணப்படுகிறோம். வெளியே போனதுக்கப்புறம் பிசாசின் தூதர்களைப் போல நம்ம காணப்பட்டு கொண்டிருந்தா நம்மை பின்பற்றி எப்படி வருவார்கள்? அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை ஆவிக்குரிய யூதனாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை நாம் திரும்பி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை என்னை யாருமே ஃபாலோ பண்ணல, என்னை யாருமே பார்க்கலன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒரு காரியத்தை நம்ம நன்றா அறியணும். வேதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கும். அதாவது மத்தேயுவில் தான் நினைக்கிறேன், லூக்கா 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் இருக்கும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா கடைசி பஸ்காவை தன்னுடைய சீசரோடு கூட அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய சீசரோடு கூட அவர் என்னென்னா அந்த பஸ்காவை ஆசரிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போக்கு என்னென்னா எனக்காக வேண்டி போய் நீங்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீசர்களை பேதுருவையும் யோவானையும் பார்த்திங்கன்னா அனுப்பி விடுறாரு. அவங்க என்னென்னா கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் பஸ்காவை எங்கே ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என்னென்னா இந்த ஊருக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா தண்ணீர் கூட சுமந்து வருகிற ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு பின்னாடியே நீங்கள் போயிட்டே இருங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ளார போகிறானோ அவன் அந்த வீட்டை பார்த்து, அந்த வீட்டு எஜமானை பார்த்து என்னுடைய அதாவது பஸ்காவை ஆயத்தம் பண்ணுறதற்கு எங்கே ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு போதகர் கேட்டார்னு சொல்லிட்டு நீ என்னென்னா வீட்டு எஜமான்கிட்ட கேளுன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இங்கே ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அவன் பாருங்க, தண்ணி கூடம் சுமந்து போகிறவன் அவனோட வேலையில் உண்மையாக இருக்கிறான். சுமந்து கொண்டு போனவனே இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அது தண்ணி கூடம் சுமக்கிறவனுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அவன் நம்மளை மாரி என்னென்னா சிலர் என்னென்னா சொல்கிறத செய்ய மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு இது இருக்கும், அதை தான் அது எத்தனை தடவை சொன்னாலும் அதை தான் செய்வாங்க. அவன் பாருங்க, அவன் அவன்கிட்ட கேட்டானே, ஆண்டவர் என்ன சொன்னால், நீ எந்த வீட்டுக்கு நுழையிறானோ அதை பார்த்து அந்த வீட்டு எஜமான்கிட்ட கேளுனாரு. இவன்கிட்ட கேட்டிருந்தா இவன் ட்ராக்கையே மாற்றிருப்பான். யார்? தண்ணி குடம் சுமந்து வரவன். அப்படிலாம் இங்கே யாருமே கிடையாதுங்க. நீங்கள் இங்கெல்லாம் நீங்கள் வந்துடாதீங்க அதுமாரி. ஏன்னா இவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு கூட ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இதுமாரி. ஆனால் அவன் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அவன் ஆண்டவர் சொன்ன மாரி அந்த பேதுரு யோவான்னு செயல்படுறானுங்க. அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவன் எந்த வீட்டுக்குள்ளே நுழையிறான் அந்த வீட்டு எஜமான்னு போய் தேடி இருப்பாங்க. உடனே போதகர் இதுமாரி பஸ்காவை ஆயத்தம் பண்ணணும்னு கேட்குறாரு. அதை நீங்கள் காமிக்கணும். நம்ம அவங்களாம் இருந்தோன்னா போகிற வழியிலேயே இவன் தான் தண்ணி கூட சுமக்கிறவனா? ஏங்க நீங்கள் தான் அங்கே ஆண்டவருக்காக வேண்டி பஸ்காவை ஆசரிக்கிறீங்களா? நீங்கள் தான் அதை பண்ணுறீங்களா, இதை பண்ணுறீங்க? இல்லாட்டி என்னென்னா அவன் சொன்ன நேரத்தில் அவங்க கரெக்டாக போனேன்னா தான் தண்ணி கூட சுமந்து போகிறவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான். இதே நேரத்தில் 4 வீட்டுக்கு இந்த பக்கம் பூந்துட்டு போகலாம், இந்த பக்கம் இவனை பார்த்துட்டு போகலாம். சிலர்கிட்ட ஒரு வேலை சொன்னோன்னா கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வரணும். நம்ம என்ன நினைப்போம், 5 நிமிஷத்தில் வந்துடுவானே, இவ்வளோ தூரம் போனேன், இவ்வளோ தூரத்தில் போயிட்டு வருது, 5 நிமிஷத்தில் வந்திருக்கலாமே, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவன் பார்த்தோன்னா பார்க்குறவனெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே நுழைஞ்சி இங்கே நுழைஞ்சி தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சு விட்டு கடைசியில் நம்ம என்னென்னா இங்கே என்னென்னா உட்காந்துட்டு நம்ம காத்துட்ருப்போம். இன்னும் 5 நிமிஷம் தானே, இவன்கிட்ட வேலையை சொன்னக்கு நம்மளே போயிட்டு வந்திருக்கலாமன்ற மாதிரி இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக செய்யணும். தண்ணியை நிரப்புனா கரைச்சாடிலாம் தண்ணியை நிரப்புனா ஏன் எதுக்குன்னு கேட்டானா, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்னா அதை தான் நம்ம செய்கிறதே கிடையாது. அவன் பாருங்கள், தண்ணி திராட்சை ரசமாக மாறுமா, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சாம்பார் எதுவும் மாற்றுவாரான்னு ஏதாச்சும் கேட்டுட்டு இருந்தானா? அவன் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. நீங்கள் ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கனாரு, கொண்டு போய் ஊற்றுறப்ப கூட அவன் கேட்கல, இது என்ன மாறுமா மாறாதா, இல்லாட்டி குடிக்கிறவன் எதுவும் என்ன எதுவும் அடிக்க வந்துட போகிறான்னு சொல்லி கூட அவன் கேட்கல. நம்மகிட்டலாம் என்னென்னா இப்படிப்பட்ட சந்தேகமான அநேக கேள்விகள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய காரியத்திலலாம் எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா இப்படிப்பட்ட சில காரியம், சில சந்தேகங்கள்லாம் நமக்குள்ளார எழும்புவது நிமித்தம்தான் சில காரியத்தை பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் பாருங்கள், அந்த தண்ணி குடம் சுமந்து வருகிறவனை அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா போய் கொண்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை அநேகர் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்ம எப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறோம், அங்கே பாருங்கள், அவன் கரெக்டாக அவனுடைய பொறுப்பில் சரியாக இருந்தது நிமித்தமாக அன்னைக்கு அவங்க என்னென்னா பஸ்கா ஆசரிக்க முடிஞ்சிச்சு, அவன் கரெக்டான இடத்துக்கு
போய் சேர முடிந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய சாட்சியின் ஜீவியம் சரியாக இருக்கும் பொழுது தான், அதாவது என்னென்னா ஆவிக்குரிய யூதனாக காணப்படுவதான நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாக அநேகர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வெளிச்சம், அதாவது உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னாரு. நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக எப்படி பிரகாசிக்குது, நம்முடைய சாட்சியின் ஜீவன் எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுவது என்பதை இந்த கால வேளையில் அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த மொர்தெகாய் பாருங்கள், சாதாரண வாசல் காவலனாக காணப்பட்டான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிரேசி சொன்னான், அவன் ஒரு யூத குலமானால் நீர் அவருக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்னான். அதே மாதிரி பாருங்கள், அந்த மொர்தெகாய் ஒருத்தனை அழிப்பதற்காக, அவனுடைய ஜனத்தையை பற்றின அழிப்பதற்காக அவன் பார்த்தீங்கன்னா நிருபம் எழுதி வாங்கினான். பாருங்கள், யூத குலத்தையே அழிப்பதற்காக அவன் ஆமான் பாருங்கள் எழுதி வாங்கினான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஆமான் யாரை அழிக்க தேடினானோ, எந்த ஆமான் யாரை ஒன்றுமில்லான் நிர்மூலமாக்க தேடினானோ, எந்த ஆமானுக்கு, எந்த மொர்தெகாய்க்கு எதிராக திட்டம் தீட்டி எந்த தூக்கு மரத்தை உண்டாக்குனார்களோ, அதே தூக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஆமானும் அவனுடைய 10 குமாரரும் அதே நேரத்தில் சிரேசியும் எல்லாரையும் பார்த்திங்கன்னா தூக்கி காலி பண்ணாங்க. அதே நேரத்தில் பாருங்கள், எந்த யூதரை கொள்ளையிடலாம், எந்த யூதரை அழித்து அதெல்லாம் கொள்ளையிடலாம் என்று அவன் அகாசுவர் ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ, அதே நாளில் பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் களிப்புமா உண்டானுச்சு. அதாவது என்னென்னா, ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம என்னென்னா யூதரெல்லாம் அழிச்சிடலாம், யூதர்களெல்லாம் நமக்கு ஜெயத்தை கிடச்சிடும், நம்ம என்னென்னா யூதரெல்லாம் கொள்ளையிட்டுடலாம், நம்ம அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்னு எந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ஆமானுடைய கூட்டம் நினைத்து கொண்டிருந்ததோ, அதே கூட்டம் பார்த்திங்கன்னா சோர்ந்து போகத்தக்கதான வகையில் தேவன் காரியத்தை மாறுதலாக மாற்றினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அன்னைக்கு பாருங்கள், யூதர்களுக்கெல்லாம் களிப்பும் கொண்டாட்டமான நாளாக இன்று வரை பார்த்திங்கன்னா கொண்டாடி கொண்டிருக்காங்க. அதை தான் பார்த்திங்கன்னா பூரிம் பண்டிகை என்று அவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பூர் என்றதான அந்த மாதத்தில் அது ஏற்பட்டது நிமித்தமாக அதை பூரிம் பண்டிகையாக இன்று வரை பார்த்திங்கன்னா யூதர்களுடைய பண்டிகையில் முக்கியமான பண்டிகை பூரிம் பண்டிகை. காரணம் என்னென்னா, அவங்க சத்துருக்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நிர்மூலமாக்கணும். இங்கே ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அந்த 9ஆம் அதிகாரத்திலாம் 10ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே பாருங்கள், அதாவது என்னென்னா யூதர்களை எல்லாம் அழித்து அவங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையிடலான்னு தான் பார்த்திங்கன்னா நிருபம் போடப்பட்டது. அதே நிருபத்தை தான் மாற்றி எழுதினது. அதாவது என்னென்னா, யூதர்கள் எல்லாம் அவங்க தங்களுடைய சத்துருக்களை எல்லாம் கொல்லலாம், அவங்களுடைய உடைமைகளெல்லாம் கொள்ளையிடலான்னு. ஆனால் பாருங்கள், அந்த யூதனானவர்கள் அவங்களுடைய உடைமைகளை ஒன்றை கூட தொடரலை. அதை பாருங்கள், அவர்கள் கொள்ளையிடவில்லை என்று அவங்க பார்த்திங்கன்னா கொள்ளையிடவில்லை என்று நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வசனம் வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களுடைய இது பார்த்திங்கன்னா யூதன் என்பவன் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுடைய பொருள்களுக்கு ஆசைப்பட மாட்டான் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அவங்க பாருங்கள், கொள்ளையிடுறதுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கமே பார்த்திங்கன்னா அரசரே பார்த்திங்கன்னா நிருபத்தை எழுதி கொடுக்குறான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க கொள்ளையில் பார்த்திங்கன்னா ஒன்று கூட அவர்களுடைய பொருளை பார்த்திங்கன்னா தொடவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, யூதனுக்குரிய அந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா அவன் இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அவங்க பாருங்கள், அந்த கொள்ளையில் பார்த்திங்கன்னா அவங்க கையே வைக்கவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி காணப்படுகிறோம் அதை தான் அவர் அதனால தான் பாருங்கள், அந்த மார்க் 7ஆம் அதிகாரத்தில் பொருளாசை, இப்படிப்பட்ட கபடு, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு பெருமையாலாம் நினச்சிக்கிட்டு நம்ம என்னென்னா இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே இருந்தோன்னா நம்ம ஆவிக்குரிய யூதர்களாக நாம் காணப்பட முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, மொர்தெகாய்க்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஆமான் தாழ்ந்து போனான் என்று பார்க்கிறோம். காரணம், அவன் ஒன்று யூதனாக காணப்பட்டது நிமித்தமாக. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உலகத்தில் உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய யூதனாக வைத்திருக்கிறார். யாருக்கு முன்பாக நம்ம தலை குனிந்து போகக்கூடாது, யாருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் யாருக்கு இருக்காங்க? இப்படிப்பட்ட தெய்வம் யாருக்கு இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அதே நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவன் பாருங்கள், ஏதோ பெரிய போஸ்ட்டை அடைந்து கொள்வதற்காக
பாருங்கள், டயர் முன்னாடி எல்லாம் போய் நமஸ்கரித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கி பாருங்கள், தேவன் நம்மளை பார்த்திங்கன்னா நம்மளை அப்படிப்பட்ட நிலைமையில் வைக்காமல் தேவன் பார்த்திங்கன்னா நமக்கென்று எல்லா காரியத்திலும் மேன்மையாக தான் வைப்பான். யூதன் என்பவன், அது ஆவிக்குரிய யூதன் என்பவனை தேவன் எல்லா காரியத்திலும் மேன்மையாக வைக்கக்கூடிய தேவன். அந்த தேவனை நம்ம பின்பற்றுவோம். நாம் ஆவிக்குரிய யூதர்களாக காணப்படுவோம். மாம்சத்தின் கிரியைகளாகிய இருதயத்தின் விருத்த சதனம் நம்மகிட்ட காணப்படட்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.